அதுக்கு முன்னே என்னுடைய கொங்கு தமிழை கேட்கின்ற சென்னை தமிழுக்கு என்னுடைய இன்னொரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுடைய கொங்கு தமிழ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டில் போய் நாங்கள் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவாங்க கட்டு 10 ரூபா கன்று 15 ரூபா கன்றுன்னு சொல்லுவாங்க. இதே வாசகத்தை எடுத்துகிட்டு உங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் எனக்கு என்ன நான் நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம்தான். எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்கள் கேட்டால் உருளைக்கிழங்குக்கு அக்கா விலை சொல்லுவாங்க 25 ரூபா 30 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி உருளைன்னா இது நம்ம மார்க்கெட்டு நீ எப்படி வேணாலும் உருளும்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுது. அதனால தான் ஒரு புலவன் ரொம்ப அழகாக எழுதுனா, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் இஸ்துக்குன்னு போச்சுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னால் உங்களுடைய தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு நான் மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். ஏம்மா எத்தனை தொலைக்காட்சியில் எத்தனை சீரியல் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுமா. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும் 2 கண்கள்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழிலும் நெசவு தொழிலும் 2 கண்கள்னாங்க. இன்னைக்கு மாறி போச்சு, டிவியும் செல்ஃபோனும் தான் 2 கண்களும் மாறி போயிருக்குது. நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு திருட வந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. காவல்துறை நண்பர் கேட்டார், எப்படிம்மா திருடனை பிடிச்சிங்கன்னு. சார் அவன் வீட்டுக்கு பின்பக்கம் ஏறி உள்ளே குதிச்சிருக்கிறா, நாங்கள் பார்க்கல. சரி எப்பமா பிடிச்சிங்கன்னு. உள்ளே வந்தவன் பீரோவை திறந்துருக்கிறா, அப்பவும் நாங்கள் பார்க்கல. சரி எப்பத்தான் அந்த திருடனை பிடிச்சிங்க. பீரோவில் இருந்த நகையெல்லாம் எடுத்திருக்கிறா, பணத்தையெல்லாம் எடுத்திருக்கிறா. சரி அப்போ பிடிச்சிங்களான். சார் அப்பவும் பிடிக்கல சார். அப்போ எப்போதாம்மா பிடிச்சிங்க. பசிக்குதுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு சாப்பிட்ருக்கிறா, அப்போவாவது பிடிச்சிங்களா. அப்பவும் இல்லைங்க. சரி எப்போதாம்மா பிடிச்சிங்க. இருங்க சார் சொல்கிறேன். நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனாம் பாருங்க, கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இதை விட நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறா, நான் செல்லு பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பதறினா இவ. ஒன்றுமில்ல, அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துதே, குடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னா. இப்போ இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை சொல்லி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு நான் சொன்னேன். இதை ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்னு. ஒரு பெரியவர் சொன்னார், அம்மணி நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டேன். வீட்டில் போய் வாய் விட்டு சிரிச்ச என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை, பொதுவாக சொல்கிற, நல்ல மனதார சிரிச்சு பாருங்க. அப்படி சிரிப்பில் என்ன இருக்குது. இப்போ நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், வாழ்வியலை எப்படி அணுகணும், எப்படியெல்லாம் அதையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னார். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா வாய் விட்டு சிரிச்சோன்னு வைங்க, நம்முடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சா மாரடைப்பே வராதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம ஆளுக்கு பார் அடைப்புனாலே மாரடைப்பு வரும், அது வேற கதை. ஆனால் நல்லா வாய் விட்டு சிரிச்சோம்னா தசைகள் சுருங்கி விரியுமாமா, அப்போ மாரடைப்பு வராதுன்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி தினம் சிரிக்கிறோமா? தினம் அப்படி சிரிக்கிறோமா? நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா, சனி ஞாயிறு. ஏன்? அவனுக்கு ஒரு அந்த மன அழுத்தத்தை போக்குறக்கு, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு இடம் வேணும். வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அங்கே போய் $700 $800 கொடுத்துட்டு
தனி ஒரு மனுஷனாக உட்காந்து கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டில். ஆனால் நம்ம நாட்டில் தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. இது தெரியாமல் நம்ம இருக்கிறோம். எனக்கு கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பா சீர்சனத்தையாக அவருக்கு எதுவும் தர்றக்கு வசதி இல்லை. அதனால் இந்த டிவிஎஸ் 50 அது அப்போ தான் ஃபேமஸ்ஸு, செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 20-25க்கு மேலே போகவே போகாது. அதில் போகிறக்கு நடந்தே போயிடலாம். இதில் என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணுமா, அதை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. உன்னையுமா அப்படின்னு இப்போதான் இப்படி இருக்கிற. அப்போல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால் சிக்குன்னு தான் இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணும். குக்கிராமம் எங்களுடைய ஊர். வண்டித்தடம், இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது, வண்டித்தடம். அந்த வண்டித்தடத்தில் போகும்போது 10 எருமை மாடு குறுக்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. என் வீட்டில் அவர் கேட்டார், ஏன்னா அவருக்கு கோபம் எங்கள் அப்பா மேலே. செகண்ட்ஸில் டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருக்குறாரேன்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால் அந்த கோபத்தில் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே நிற்குதுன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டார், இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வண்டியை கீழே போட்டு உளுந்து சிரிச்சார். அப்புறம்தான் நான் யோசித்தேன், வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா, இதை தொலைச்சிக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறோன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க. இது நமக்கு தெரியறதில்ல. கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த சூழலில் ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நின்று பேச நேரம் இல்லை, நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள், வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி, அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கிவிடும் பால். நீங்கள் நிறைய வீடுகளில் புருஷனும் பாலும் ஒன்று தாங்க. பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம். பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு நினச்சிட்டு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நீங்கள் அப்போ அசந்தால் பொங்கும் பால். இத்தனை பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க. இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது, இது நமக்கு தெரியறதில்லை. இப்போ இது எல்லாம் நான் மேடையில் சொல்லும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான். இது என் வீட்டிலையும் நடக்கு. இப்போ காலையில் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக வேலை செய்வோம். பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பணும், பையன் அனுப்பணும், சாக்ஸை காணோன்னு பையன் கேட்பா, பிள்ளை என்னோட சீப்பை காணோன்னு தலையில் வச்சுட்டே கேட்பா, ஒரு கையில் தோசை சுட்டுட்ருப்போம், இதுக்கடையில் மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும். குளிக்க போகிற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, தண்ணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுட்டு ஒரு தோசையை ஊற்றும் போது அம்மா டவல் எடுக்கலேம்பார். தோசையை ஒரு கையில் ஊற்றிட்டே இன்னொரு கையில் அப்படியே டவலை தூக்கி வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பார். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலாக இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும். போய் அது முதுகையும் பரபரப்பாக தோசை ஊற்றிட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிற்பார். வேட்டை கருப்பராயஞ்சாமி ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை, பெரிய வைரமுத்து. இவர் கவிதை பேசுவார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற. நான் பரபரப்பாக சொல்லிட்டு வருவேன், ஏங்க எங்கள் வீட்டில் 10 எருமை மாட்டை நான் தானுங்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பாக பதில் சொல்லிட்டு இப்போ மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா?
அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம். சரி, இப்போ யாரு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரல. யார் தெரியுங்களா சிரிக்கிறாங்க? பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதா. எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம் இப்படி வந்து நின்றுருக்கிறோம். அப்போ 200 முறை சிரித்தோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கிறோமா? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதையோ மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒழிய அந்த மனுஷன் நம்ம லேசாக வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி. ஏன் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கனவு கண்டா. என்ன கனவுனா, பூனையை முழுங்குற மாதிரி ஒரு கனவு. படக்குன்னு கண்ணை முழிச்சுட்டா. கண்ணை முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஐயோ, நம்ம பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேராக டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டனாட்டிருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான். நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா, அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். இவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைப்பான்னாரு. இவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ளே என்னமோ கடமுடா பண்ணிகிட்டே இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஏழைவாழை பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர், எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. சரி, அவர் பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு டெக்னிக் வச்சார். ஒரு பேனாவை எடுத்தார். அவன் வயிற்றில் அப்படியே பூனை ஒன்று அவர் வரைஞ்சிட்டு, ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ளே பூனை இருக்குதுன்னு. உடனே அவன் கேட்டா, டாக்டர், எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா? அவர் சொன்னார், அவங்கெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுதுடா, அடுத்த வாரம் வாடா எடுத்து விட்றேன்னு. உடனே நர்ஸ் வந்து கேட்டுச்சு, என்ன டாக்டர், சம்பாதிக்கிறக்கு 1000 வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு வழியான்? அட போமா, அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கின எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருவா. அப்புறம் அவனுக்கெல்லாம் சொல்லுவ, நீ ஒன்று பண்ணு, அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சி வச்சுக்கோனார். சரின்னு இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது. அடுத்த வாரம் வந்தா, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உட்கார வச்சு தலையில் நங்குன்னு கொட்டுவேன், நீ எவ்வளவு தூரம் உன்னால் சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னாரு. அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தார், தலையில் நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டினார். அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாயை திறந்தா. இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு, பூனை ஓடிச்சு. இப்போ இவர் சொன்னார், இங்கே பார், பூனை எடுத்தாச்சு, உன் பிரச்சனையெல்லாம் தீந்துச்சு போடான்னாரு. ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா அழுகிற? அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துதல்லன்னு. உடனே அவன் சொன்னான், டாக்டர், முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர், ஓடும்போது வெள்ளை பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும்? இவனை சிரிப்பானா? ஒரு நாளைக்கு 13 முறையும் கூட சிரிக்க மாட்டான். ஏன்னா மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரும்? அதனால தான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க, அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆற்றுக்குள்ளே, அது போய் ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இடம் விட்டு நகராமையே உட்காந்துருக்கு. இது மாதிரி தாங்க மனசில் நம்ம எதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழே உட்காந்துருக்குதோ அதே மாதிரி உட்காந்துருக்கு. நீங்கள் மனசுக்குள்ளே அந்த இலை மாதிரி லகுவாக வச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த வித்தைகளை நாம் தெரிஞ்சிட்டா போது. ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்கள்,
வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. படின்னு வச்சு வீட்டை கட்டினோம், அப்புறம் நடைன்னு வச்சோம். படித்தபடி நட, அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டினோம். அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நங்கையா, குழந்தையா, அம்மா, அப்பா, அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம். பேசினோம், சிரித்தோம், மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, பிரிதல்னு என்ன, புரிதல், இதெல்லாம் பாடமாக கற்றுட்டோம். இங்கே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டும்போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு போட்டு கட்டிடுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வச்சிட்றோம். எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும், அதை கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ளே வச்சுட்டோம். பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சுக்கிட்டோம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னோக்கி, என் வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க. அன்னைக்கெல்லாம் கல்யாணமானால் தனி படுக்கையறையினே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். நைட்டில் பேச முடியாது, பகலில் பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் அந்த கோஷ்டி பூரா பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தார், எல்லாரும் எங்கே போனாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு. சரி, எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. போய் எடுத்து போட்டு 10 எருமை மாடு கறக்குது, கட்டித்தயிரை எடுத்து ஊற்றி எடுத்துட்டு, அன்னைக்கெல்லாம் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது. அப்போ எடுத்துட்டு போய் நான் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, போன கோஷ்டி திரும்பி வர, நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு அங்கே நிற்க, வந்த என் மாமியா நேராக வீட்டுக்குள்ளே போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாமல் இருக்கிறையான்னு கேட்கோ. அப்புறம்தான் நான் பார்த்தேன்னா, பழைய சோறுன்னு எடுத்தனில்ல, அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை, ஊற வச்ச புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. கொடுக்க சாப்பிட, கொடுக்க சாப்பிட. எங்க மகிழ்ச்சி ஒன்று தாங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்தது. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே. ஏன், என்ன காரணம்? எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோமே. வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவா, நல்ல கணவன் வரணும்னா எங்கள் அப்பத்தா கிளவி சொல்லிகிட்டே இருப்பா, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போ, எலும்பச்சம்பழத்தை அரு, புழிஞ்சு நெய் போட்டு தீபம் போடு, நல்ல கணவன் வரும். யார்? எங்கள் அப்பத்தா கிளவி. அதோடு விடமாட்டா. வெள்ளிக்கிழமை விரட்டுவா. ஓடுறி போய் துர்க்கை அம்மனுக்கு போடுறி விளக்கு. ஓடி ஓடி போய் எலும்பிச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்தில் போட சொன்னான். ராகு காலத்திலேயே போட்டேன். ஒரு நாள் சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை? கோபிநாத் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஏக்கம். உடனே அந்த கூட்டமாக வர்றாங்க. பட்டாளமாக வந்ததில் எது மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்கள் அப்பத்தா டப்பத்தா இதில் எது என் மாப்பிள்ளை? எங்கள் அப்பத்தா காமிச்சது, அங்கே வேறு ஒன்று பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வேறு, அதுதான் உன் மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியல. ஏன்? அச்ச மடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தா இதயத்துக்குள்ளே ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவாக இருக்குன்னு நினச்ச 13 அம்மாவாசையை வடிகட்டுனா ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம் இல்லை, கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன் அப்பத்தா சொல்கிறா? உங்கள் அப்பா கௌரவமாக பொழைச்சிருக்கிறா. சபையில் அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தினீ ஆற்றி தலைய அவளே தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சுதுங்க. அங்கே போனால் அதை விட பேரிடி காத்துட்ருக்குது. இன்னைக்கெல்லாம் தான் நம்ம சொத்துக்கு சொத்து, நிலத்துக்கு நிலம், வீட்டுக்கு வீடு தான் பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குது.
அந்த பரம்பரையை வச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளியடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்கள் என்ன நினச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் காட்டில் வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினச்சோம். இது அங்கே போனவருக்கு தான் தெரிஞ்சுது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்தில் இருக்கிற புறம்போக்கு புளிய மரத்துலலாம் புளியங்காய் அடித்து பொழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க, அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க, அப்பத்தா எங்க அப்பத்தா சொல்கிறா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கிட்டுட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா? தூங்கும்போது 1.5 HP மோட்ரு ஓடுற சத்தம், கொரட்டை சத்தம், தூக்கமே வராது. ஐயோ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பத்தா கொரட்டை போடுறாரு. அப்பத்தா எங்க அப்பத்தா இடிச்சு மறுபடியும் போ, அந்த வீடு அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ போ, அனுசரித்து போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்றதுக்கு ஒரு அப்பத்தா கிழவி அன்னைக்கு வீட்டில் இருந்தா. இன்னைக்கு வீட்டில் அப்பத்தா கிழவி இருக்கிறாளா? ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறான்னு சொன்னால் ஒரு மருத்துவமனையே அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு பல்கலைக்கு அதே மாதிரி ஒரு இப்போ தாத்தா வீட்டில் இருந்தாருன்னா ஒரு பல்கலைக்கழகம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. இன்றைக்கி எத்தனையை நம்ம இழந்துட்டுருக்கிற யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னே என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. யார்? என் மகா. நான் பார்த்தேன், இது ஏதோ கோக்குமா காகுதேடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்னு நான் ஏங்க யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒருவருக்கொருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போகிறதுல தாங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல்கள் எப்படி மாறி போயிருக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு எங்கே? கடையில் வாங்குகிற பொருளா, காசுக்கு கிடைக்கிற பொருளா, எல்லாம் நமக்குள்ளே இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு ரசனையாக பார்த்தோன்னு வைங்க, அது மகிழ்ச்சிங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஆண்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். பொதுவாக என் வீட்டுக்காரருக்கெல்லாம் கோபம் எப்போ வரும் தெரியுங்களா? சாப்பாட்டில் ஏதாச்சும் முடி இருந்தால் பயங்கர கோபம் வந்துடும். என்னது முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற, நீயே திண்டு தோலை அப்படின்னு கோவிப்பார். அதனால் எப்பவுமே அவருக்கு நான் சொல்கிற டிப்ஸு தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சமயம் ஏன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்து எங்கேயோ தப்பி தவறி ஒன்று வந்து விழுந்துடுச்சுன்னா கோவிக்காதீங்க சகோதரர்களே, அப்படியே அதை கையில் எடுங்க, அந்த முடியை கையில் வச்சுட்டு அன்பு மனைவியை அருகில் கூப்பிடுங்க, வாம்மா வாம்மா, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு ஒரு கவிதையை வாசிங்க சார். அடுத்த நாள் இருந்து அந்த அம்மா இலக்கணம் சுத்தமாக செய்யுமா இல்லையான்னு பாருங்க. அதை விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா சொல்லு, ஏங்க தினம் நீங்கள் தாங்க கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு லைஃப்பில் சேஞ்ச் வேணும்னு, ஒரு சேஞ்சுக்கு தான் இதை போட்டு ஆக்குனேன்னு பதில் வரும். அதை நாம் எப்படி அணுகிறோமோ அந்த அணுகிற விதங்களில் தாங்க நமக்கு இந்த மாதிரி திரும்பி வரும். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நாம் எதை கொடுக்குறோமோ அதுதாங்க நம்மளுக்கு திரும்பி வரும். அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார், எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இந்த சந்தேகம் யாருக்கு வந்ததுன்னா, அக்பர் பீர்பால் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்குறாரு, என்ன பீர்பால், என்னமோ எதை கொடுக்குறோமோ அது உடனே திருப்பி கிடைக்கும்னு சொல்கிறாங்க, உண்மையானு? ஆமாங்க அரசேன்னாரு. உண்மையா கரெக்டாக சொல்லுங்க, எதை கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்குமான்னு? கிடைக்குங்க அரசே, அதுதான் கிடைக்கும். பேச பேசவே என்ன பண்ணிட்டாரு அக்பர், பீர்பால் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுட்டார். சொல்லுங்க பீர்பால், எதை கொடுத்தமோ அது திருப்பி கிடைக்குன்னு சொன்னீங்களே, இப்போ கிடைக்குமா? எனக்கு அடிச்சிருவீங்களா, அடிச்சுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் புத்திசாலி இல்லையா, சிரிச்சுட்டு வெளியில் வர்றாரு. வாயிற்காவலம் வெளியே நின்னார். அவங்கன்னத்தில் பலார்னு பீர்பால் ஒன்று விட்டார். இது இன்னைக்கு அரசர் தொடங்கி வச்ச விளையாட்டு. யாரை முதல் பார்க்குறோமோ அவங்கள ஒரு அறை விடணும்னு சொல்லி யார் அரசர் தொடங்கி இருக்கிறாரு. நீ யாரை பார்க்குறையோ அவங்கள ஒரு அறை விடுனாரு. இப்படியே அன்னைக்கு முழுக்க போயிட்டே இருந்தது. அக்பர் அத்தனை அரசு அலுவலக பணியும் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு வந்தார். அப்படி வரும் பொழுது அரசியார் மகாராணியார் ஓடி வந்து அக்பர் கணத்தில் பலார்னு ஒன்று விட்டார். கதிகலங்கி நின்னார். என்னம்மான்னு கேட்டார்.
அப்போ மகாராணி சொன்னாங்க, இன்னைக்கு யாரோ நம்ம அரண்மனையில் இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாங்களாமாங்க. இப்போதாங்க தலைமை வேலைக்காரி வந்து என் கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு போனா, உங்களை பார்த்த உங்கள் கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டேன்னா. அப்போ எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதாங்க நமக்கு திரும்பி வரும். அப்போ அதை நம்ம எப்படி சாமர்த்தியமாக அதை சமாளிக்கிறது அப்படிங்கிற இந்த சிந்தனை இருந்ததுன்னா வெற்றிங்க. நான் வந்து ஒரு நிகழ்வுக்கு பெரும்பாலும் என் கணவர் கூட வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னா, ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் அவரை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தேன். இந்த அமைப்பாளர்களெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஐயா அக்கா மாமனை கூப்பிட்டு வந்திருக்குதுன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி, நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு, 4 நல்ல செய்திகளை பேசி அவர் அப்படியே உள்ளம் கவரணும்னு நான் திருக்குறளெல்லாம் எடுத்து பேசுகிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குற. ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் வந்து நிற்கிது. அதுக்கு விளக்கம் கொடுக்குற. வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழணும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் போன வள்ளுவர் உள்ள வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. இந்த அம்மா சேந்தர கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறங்கன்னு சொல்லுச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாரு. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா, எந்த இடத்துல குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களாக வாழணும்னு பேசிட்டேன். எங்காலு முன்னாடி உட்காந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அது தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டில் கயிறு கொடை எல்லாம் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் போகிறக்கு அப்படியே பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உடனே இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறார். எனக்கு தெரியல. அடாடா மோட்ரு ஓடாமல் விட்டுட்டுமே, வயசான மாமியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சரி 10 கூட தண்ணியை சேர்ந்துலான்னு போய் சேர்ந்துற சாந்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சாந்தினால அங்கே ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு வம்பு? குடத்தையும் கைத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டேன். என்ன செய்யறேன்னு கேட்டார். தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேங்கன்னு சொன்னேன். கையை பிடிச்சாரு, வான்னு கூப்பிட்டு வந்தார். வந்தால் என்ற துரதிஷ்டம் கயிறுங்கொடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிற்கல? என்னங்க நிற்கல? குடமும் கயிறும் நிற்கலன்னாரு. அப்புறம்தான் அன்னைக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிறேன்ல, அதை சோதிக்கிறாராமா. உடனே நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன். ஏங்க, தண்ணி சேர்ந்துறவன் மட்டும் வாசுகியாக இருந்தால் போதாதுங்க, கூப்பிடுறவரும் வள்ளுவராக இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் ஓடி வர்றேன்னு சொன்னா, இந்த சுதாகரிப்பு இருந்ததுன்னு வைங்க, இது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது இது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியுது. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இறுகன மனத்தோடைய அதையெல்லாம் அணுகணும்னா இது நகைச்சுவை அப்படிங்கிறதும் கூட நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் எந்த சூழலிலும் முடிந்தவரை மகிழ்ச்சியாக வச்சு பாருங்க. இப்போ நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடலாம்னு நினச்சி கோபுரத்தில் ஏறி கீழே விழுறார். அவரை முருகன் தாங்கிக்கிறார். அப்பா அவர் ஒன்று சொல்றார். யார் சொன்னாங்களாம்? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவன் தான் முருகன். அவன் என்ன பண்ணானா, சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. இவன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே இன்னும் சொல்லிட்டான் முருகன். அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மாதிரி முருகன் சொல்லிட்டான், சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிற. அவன் என்ன சொன்னான்? சும்மா இருன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையேங்கிறான். யாருக்கு? அருணகிரிநாதருக்கே தெரியலையா? நமக்கும் சும்மான்னா என்ன அர்த்தம்னு இன்னும் தெரியல. ஏன்னா
சும்மாங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம், சும்மா சும்மா பயன்படுத்துகிறோம். சும்மா இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இரு, பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், சும்மா இருியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் நீ பேசி கழிச்சதெல்லாம் உட்கார் அப்படி நிறுத்து அப்படின்னு. சும்மா இரு, பேசாத, வேலை செய்யாதே, இருங்கிறதுக்கு சொல்கிறோம். அப்புறம் என்னத்துக்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு பாரு, சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. அப்போ அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்? சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. இன்னொரு படத்தில் ஒருத்தர் நல்லா, யாரோ ஒருத்தர் நல்லா நடிக்கலை, அது சொல்கிறான் சும்மா கிடக்காம இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறான். என்னங்க அப்போ அந்த சும்மாங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த மாதிரி சும்மா சும்மா பேசாத அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடின்னு அர்த்தம். இப்படி பல்வேறு பொருள்களில் இன்னொன்று இருக்குது தெரியுமா? சும்மா அடிச்சிருக்கான் பாரு, பிரமிப்பு, ஆச்சரியம், அதுக்கு சொல்கிறான். இப்படி சும்மா இரு சொல்ல அற, சும்மா இருறாணி அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னார். எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு அருணகிரிநாதர் கிடந்து தவிக்கிறார். நாம் சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியல, என்னமோ பேசிடுறோம். என்னமோ சொன்னேன் ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது, என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான் இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டவே போய், தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட்டு என்ன விலையா? ஒரு சிகரெட்டு என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையாக விடுற, 40 ரூபாயை புகையாக விட்டுருக்க. எத்தனை வருஷமாக அப்படி விடுற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விடுறேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு, படுபாவி பயல 3,20,000 ரூபாயை புகையாக விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையாக விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாச்சும் சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார் இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் ஜெயிலி இல்லை, சும்மா தானே இருந்த, அது இப்போ உன்கிட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அப்படின்னா. நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்ப. அப்போ தான் நினச்சேன் நம்ம தப்பு. அவங்ககிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு.
ரூபாயை புகையா விட்டியடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான், எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறான். நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன், எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன, அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா, என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும், அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா? எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலேன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு, பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சு மேலே இடம் நாயே. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம மிகச்சு ஏடா பெஞ்சு மேலே சார், அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறான். இப்போ இதை விட எனக்கு அடி வேறு என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்கான். அவன் வந்து அறிவு கூர்மையோடு இருக்கான். என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்கிறாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்கிறார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா, திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்றும் உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, இந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு.
ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்ல, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமாடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாவே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறான். அவன் உழுதது வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாளாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது, ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பையன்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயலும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவங்க விளையாடுறானுவோ நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல. நம்ம பிள்ளைவோ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னான், கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னா. நான் அவனை சொன்னான், அவன் என்ன சொல்கிறான், எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமாரை பற்றி நிறையா பேசுனீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, 8மா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே,
எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பே எந்திரா நினச்சான். ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஜனகனு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான். சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை, உடைக்க மாட்டான்னு சொல்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடைச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் இப்படி இருக்கான்னா வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன். அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயிர்வை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இது ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு. என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா
அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியாரை நடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவரே ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னால் அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்கிட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர். அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதுனதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கான்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவோமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத படி. எப்போ படிக்கலாம், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏடா சும்மா எப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இது வரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம்தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன்,
நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால என்ன ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.